வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு என்ன ஒரு விஷயம் கதைக்கு வந்து நான் சொன்னால் கொஞ்சம் என் வீடியோ தெரிந்தானே டெய்லி வராது, அப்பப்போ வரும் நல்ல கருத்துகள் என் மனசில் படுற நல்ல நல்ல விஷயங்களை தான் நான் கதைச்சொண்டு போகணுமென்று ஆசைப்பட்றேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ. என் வீடியோ பார்க்குற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. முன்னுக்கே நன்றி சொல்லிடணும். மனசில் இருக்கிறத பட்டண்டு கதைச்சிடணும், அவ்வளவுதான். இதில் என்னென்ன ஒரு விஷயம் கதைக்கணுமென்று சொன்னால், எனக்கு ஒரு சில இப்போ அர்ஜுனா அண்ணா பற்றி வீடியோ போடல எனக்கு வர கொமெண்ட்கள் பற்றியும் ஒரு சில கருத்து தெளிவுபடுத்தணுமென்று ஆசைப்பட்டிருக்கிறேன். மற்றது வந்து இப்போ என்பிபி அரசாங்கத்தால் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாஞ்சோலை எனும் ஹாஸ்பிட்டலில் வந்து லஞ்சம் ஊழல் ஒழிப்புன்னு சொல்லி ஒரு ஒரு கைதொன்று நடந்திருந்தது. அது வந்து பெரிய அளவில் ஒரு வீடியோவாவோ பெரிய அளவில் ஒரு ஒரு பேசும் பொருளாவோ பெரிய அளவில் கருத்து வரையில. என்ன காரணம்னு சொன்னால், நான் கூட அதை சிம்பிளாக விட்டுட்டேன். என்ன சொல்லுங்க பாப்போம். இது வந்து பெரிய கைது இல்லை, இதை விட பெரிய பெரிய முதலைகள் இருக்குது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஊழல் லஞ்சங்கள் வந்து நிறைஞ்ச இடங்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் பெரிய அளவில் பார்க்காமல் இது வந்து ஒரு சின்ன ஒரு சப்ப மீட்டர்ன்னு தான் நான் யோசித்தது. சரியா? ஏன்டா அப்படி சப்பமீட்டர்ன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000 ஏதோ ஊழல் ஒழிப்பு லஞ்சம்னு சொல்லி போட்டு அப்படி பிடிச்ச வந்து 30 கோடிக்கு கிழக்குலேயே கள்ள வேலை செய்தவங்கள்லாம் இருக்கிறார்கள். அவங்கள பிடிக்க காணையில் இது வந்து சுமார் என்னென்னு சொல்கிறது, ஓகே அரசியல் என்பிபின்ற அரசியல் விட்டுடுவோம் அதை. சரியா? எனக்கு அது திருப்தி இல்லை. ஹாஸ்பிட்டல் மாஞ்சல ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளவோ இதுகள் மாற்றப்பட வேண்டும், மாற்றணுமெண்டெல்லாம் இருக்கிற ஒரு விஷயத்தில் செயல்பாட்டை குறைச்சி கொண்டு லஞ்சம்தான் இதுன்னு சொன்னால் எனக்கு அதில் உடன்படிக்கை இல்லை. லஞ்சம் வேண்டினவன் வந்து கோடிக்கணக்கில் வேண்டினவனை விட்டுட்டு சுமார் ஒரு என்னென்னு சொல்கிறோம், கொசுவோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அப்படி வேண்டினவனை பிடிக்கிறதான் இந்த வேலை என்ற அளவுக்கு நான் மைண்டில் யோசிச்சுட்டு அதை விட்டுட்டேன். அதை பற்றி நான் வீடியோ கதைக்கவும் இல்லை. ஓகேயா? அடுத்த ஒரு விஷயம் முக்கியமாக நான் கதைக்கணும் என்னென்று ஆசைப்பட்டேன்னு சொன்னால், இந்த அர்ஜுனா அண்ணா இந்த அரசியல் சார்ந்து நான் போடுற வீடியோக்களுக்கு வந்து ஒரு சில கொமெண்ட் வந்து எனக்கு இப்போ அடிக்கடி வருது. அந்த கொமெண்ட் வருது. எப்படி என்று சொன்னால், இந்த 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 ஆட்சியோட இவற்றை ஆட்டம் சரி, டாக்டர் அர்ஜுனா வந்து இதோட எலெக்ஷன் கேட்டார்ன்னு சொன்னால் வெல்ல மாட்டார், இதோட சரி கூடிய வாய்ப்பு மாகாண சபைக்குள்ளே அவரெல்லாம் வெல்ல மாட்டார், அவரை தூக்கி எறிஞ்சிடும் மக்கள், அப்படி என்ற ஒரு கருத்து வந்து எனக்கு நிறைய ஒரே ஆள் நிறைய கொமெண்ட் அதை தான் போட்டுக்கொண்டே இருப்பார். நான் அப்போ அதுக்கு பதில் சொல்லலை. சரியா? கொமெண்ட்டுக்கு பதில்கள் சொல்ல போனால் கொஞ்சம் கொஞ்சம் விமர்சனங்கள் கூடி ஒரு எதிர்ப்பு தன்மை வரலாம். என்னத்துக்குடாப்பா அவற்றை கருத்துக்கு நாங்கள் திருப்பி பதில் சொல்லுவான்ற இதாக நான் விட்டுருந்தேன். நான் பிறகு பார்த்தா டெய்லி அப்படி தான் வருது. அப்போ கடைசியாக எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தது, தான் என்னையே அன்பிளாக் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணினதை அன்பிளாக் பண்ணுறேன், இனி நான் இன்னும் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தேன். ஓகே என்னாச்சு, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விரிவாக்கம் ஒன்று தரணும். என்று சொன்னால் நீங்கள் பிடிச்சித்தானே யூடியூப்புக்குள்ளே இந்த வீடியோக்கள் பார்க்க வலிக்கிட்டேன். அப்போ என்னைய பிடிச்ச ஒரு மனுஷரை வந்து நான் ஒரு கசப்போட வழியில் விடக்கூடாது. என்னால் முடிஞ்ச ஒரு சில நல்ல விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோட பயணிங்கோ. என்னென்று சொன்னால், இப்போ டாக்டர் அர்ஜுனா அண்ணா இந்த உண்மையான அரசியல் செய்கிறார்ன்றதான் என்ற கருத்து. அவர் வந்து இப்போ காசுக்காக செய்யணும், இல்லை மக்களை காட்டணும், ஒரு பதவியில் போய் தான் இருக்கணும், ஒரு பதவியில் இருந்தால் தான் எனக்கு ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்ட்டு யோசித்து அரசியலுக்கு வந்தவர்ண்டு நான் பார்க்கல. அவர் என்னென்னு சொன்னால், அவர் அரசியலுக்கு வரைக்க எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கிறார். இந்த அரசியலுக்கு நான் வந்துட்டேன்டா, அதை பிடுங்குவான் இதை பிடுங்குவான் அப்படி செய்வன் இப்படி செய்வேன்னு சொல்லி அவர் அதை வந்து சொன்னதில்லை. உதாரணத்துக்கு ஒரு அரசியலை செய்யக்குள்ள அவர் அடிக்கடி சொல்ல மாட்டார், நான் இது செய்து தருவேன் அது செய்து தருவேன் என்று சொல்ல மாட்டார். தன்னால் முடியுமா, இது என்னால் செய்ய முடியுமா, ஓம் அப்போ நான் இதை செய்து தாரேன், அப்படித்தான் அவர் கருத்து வைப்பார். சும்மா நான் அது செய்வேன் இது செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், சொல்லினால் செய்யணும், இல்லை என்று சொன்னால் சொல்லக்கூடாது. அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு பாலிசியாக அவர்கிட்ட ஒரு நடைமுறையாக நான் பார்க்குறபடியாக சொல்கிறேன். அப்போ எனக்கு அந்த கொமெண்ட் போட்டிருந்தேன் நாங்கள் எப்படி என்று சொன்னால், அடுத்த இப்போ இனி வார எலெக்ஷனுக்குலாம் நான் வெல்லாது, அர்ஜுனா வெல்லாது, இதோட ஆட்டம் சரி, நீ வாய மூடிக்கொண்டிரு அப்படின்ற மாதிரி தான் அந்த கருத்து. உண்மையாக அர்ஜுனா அண்ணாவை கை நழுவி விட்டால் இருக்கிற நிறைய தமிழ் மக்கள்
அடுத்த தலைமுறைகள் சின்ன பொடிகள் எங்களை மாதிரி ஒரு பொடிகள் ஒரு வாழ்க்கை என்று ஒரு வாழ்வாதாரங்கள் வாழ்க்கைகள் வந்து அடிபடும். என்ன காரணம்னு சொன்னால் அதுக்காண்டி நினைக்கிறேன் என்ன நீ வீடியோ போடுற உனக்கு வீடியோ கண்டட் இல்லாமல் போயிடுமென்று கவலைப்படுறியாண்டா, அப்படி இல்லையப்பா. அப்படி நான் சொல்ல வரையில நல்ல ஒரு அரசியல் செய்கிறவரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பிறகு எண்டோ ஒரு நேரம் அவரை நீங்கள் தேடி கூட எடுக்க மாட்டீர்கள். சரியா, எங்களோட தேசிய தலைவரை மிஸ் பண்ணிட்டியல், சரியா, விட்டுட்டியல். அது பிறகு கேட்டுக்கு என்ன தேசிய தலைவரையும் அர்ஜுனாவையும் ஒப்புறியான்னு கேட்டு வாரையில் அவர் வேற இவர் வேற, இவற்ற கொள்கைகள் அப்படி, சரியா, அப்படி சொல்ல வாரம். பிறகு அதுக்கு ஒரு கிண்டலை அடிக்கிறேல. அப்போ அவர் எங்களோட தேசிய தலைவர் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு எவ்வளோ நல்லது செய்யணுமென்ற ஒரு ஆசையோடையும் ஒரு இதாக நின்ற மனுஷனை கடைசி நேரம் வரைக்கும் அவரோட நிற்கலையே உண்மையிலேயே அது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. நான் கூட 17ஆம் தேதி முதல் நாத்து போயிட்டேன். 18ஆம் தேதி மட்டும் நின்றிருந்தா கூட எனக்கு அந்த ஒரு கவலை இருந்திருக்காது. சரியா, அப்போ நான் கூட அவரோட நிற்கலையே என்ற ஒரு ஏக்கம் ஒரு கவலை இருக்குது, உண்மையை சொல்லுவோமே. அப்போ அது மாதிரி அந்த கவலையில் இருக்கிற எனக்கு தான் அந்த வலி தெரியும். அதே மாதிரி அர்ஜுனா அண்ணா வந்து ஒரு நல்ல அரசியலை வழி நடத்தி கொண்டு போகிறார். அடுத்த சமுதாயங்களுக்கு ஏதோ சொல்ல வாரேர். அவரால் முடிஞ்சது நான் செய்து தாரேன் ஒரு வாக்குறுதி கொடுக்குறார். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், பெரிய அளவில் நான் தமிழீழம் பெற்று தருவேன் என்று கூட அவர் சொல்லவும் மாட்டார். சொல்லலாது. என்ன காரணம் என்று சொன்னால் அது முடியாது. எங்களுக்கு நாங்கள் ஒற்றுமையே இல்லை, புற என்னன்றாப்பா அதை பெற்றுத்தாரது, அதான் என்று ஒரு கேள்வி. அப்போ அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். இந்த அடித்தட்டு மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் கதைக்கணும், அதுக்கு ஒரு தீர்வு பெற்று கொடுக்கணும், அப்படி என்ற ஒரு நோக்கு தான் அவர்கிட்ட இருக்குது. பெரிய அளவில் நீங்கள் யாரும் எதிர்பார்க்குற அளவில் இந்த பதவியில் போய் நான் இப்படி இருந்து உழைப்பேன் அப்படி இருந்து உழைப்பேன் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தால் அவர் கணக்கறிக்கைகளை கூட அவருக்கு வர சம்பளத்தை கூட அவர் காட்டணுமெண்டு இல்லை, விளங்குதா? அப்போ அதுக்கு பிறகு உண்மையிலேயே அர்ஜுனா அண்ணா வந்து சரி இந்த மக்களால் தூக்கி எறியப்பட்டார்ன்னு வைங்குவன். சரியா, இந்த கொமெண்ட் போட்டு அண்ணாவுக்கு சொல்கிறேன். இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த எலெக்ஷனுக்கு இவர் வரையில மக்களால் அர்ஜுனா அண்ணா வெறுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டார்ன்னு சொன்னால் அந்த ஆளுக்கு ஒரு நட்டமும் இல்லை. சரியா, அந்த ஆள் என்ன செய்யும்? ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் ஒன்றை கட்டி போட்டு ப்ரைவேட்டாக இங்கே இல்லைண்டா இங்கே ஒரு தனக்கு பிடிச்ச இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி போட்டு ஒரு 100 மருத்துவர் வந்தால் அவற்றை மனசுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 50 மருத்துவருக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அந்த சொல்லி போடும், உடனே சொல்லி போடும். 50 பேருக்கு ஃப்ரீயாக நான் மருத்துவம் பார்க்குறேன், 50 பேருக்கு நீங்கள் 50 பேர் முடிஞ்ச அளவுக்கு பணம் செலுத்தி மருத்துவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து நான் சம்பளம் கொடுக்கணும், அதில் எனக்கும் சின்ன வாழ்வாதாரம் வாழ்க்கை அவருக்கும் வேணும் தானே, அது எடுத்துக்கொள்றதுக்கு வேணும். 50 பேருக்கு நான் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருந்தால் ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி போட்டு இருந்துடும். சரியா, நான் சொல்ல வரது விளங்குமென்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அவர் அப்படி செய்து போட்டு இருந்தேன்னு சொன்னாலும் அந்த ஆளுக்கு நட்டம் இல்லை. அந்த மனுஷனுக்கு இன்றைக்கு இல்லை, இன்றைக்காக இருந்தாலும் அவர் ஏன்னு சொன்னால் அவர்கிட்ட நல்ல ஒரு மனசும் நல்ல படித்த என்னென்னு சொல்கிறது, அவர்கிட்ட கையில் தொழில் இருக்கா, சும்மா இல்லை டாக்டர் அவர். சரியா, கையில் தொழில் இருக்குது. அவர் வந்து 4 பேஷண்ட்டு கையை பிடிச்சி பார்த்துட்டு பீஸ் இவ்வளவுன்னு சொன்னாலே காசு கொடுக்கத்தான் வேணும், அப்படியான ஒரு இதில் இருக்கிற மனுஷன். ஆனால் அவர் உண்மையிலேயே இந்த இனி வார எலெக்ஷனுங்கிற ஒரு மாகாண சபை தேர்தலில் தோற்று அவர் தோக்கடிக்கப்பட்டு அவரை வெளியில் தள்ளினால் பாதிப்பு வந்து நிறைய பேருக்கு இப்போ தெரியாது. பிறகு நீங்கள் சரியாக கவலைப்படுவீர்கள், நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அந்த நேரம் உண்மையிலேயே அந்த மனுஷன் நிற்காது. ஏன்னு சொன்னால் என்னோட நீங்கள் எல்லாம் நிற்கலையோன்ற ஒரு அவர்கிட்ட அந்த ஒரு தவிப்பே அவர் அப்படியான ஒரு ஆள். அதால் விட்டுட்டு போனாலும் போகலே என்றாலும் பாதிப்புங்களுக்கு தான். சரியா, அவர் இருக்கக்குள்ள சில நல்ல விஷயங்களை நாங்கள் செய்விச்சிருவோணும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். நிறைய சில நல்ல விஷயங்களை செய்துருவோணும். இல்லைன்னு சொன்னால் என்றைக்கு ஒரு நேரம் கவலைப்பட்டு பிரயோசனம் இருக்காது. மற்ற உண்மையிலேயே நான் கொமெண்ட் போட்ட அந்த அண்ணாக்களுக்கு தான் சொல்கிறேன். அண்ணாவோ அக்காவோ அம்மாவோ எனக்கு தெரியாது. அதில் என்னத்துக்காக நான் அவருக்காக கதைக்கிறேன்னு சொன்னால் நான் கடைசி மட்டும் அவருக்காக தான் கதைப்பேன்.
அவற்றை அரசியலோடான் பயணிப்பேன். ஏன்னா பிடிச்சிருக்கு, அந்த அரசியல் பிடிச்சிருக்குது. ஒரு நல்ல அரசியலுக்குள்ளே இருந்து அரசியல் நல்லது செய்யணும், இல்லைன்னு சொன்னால் அரசியலை பற்றி கதைக்கக்கூடாது, ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நான் அந்த அண்ணாக்கு பின்னால் பயணிக்க வலிக்கினேன். எனக்கு தமிழ் கட்சிகள் தமிழ் அரசியல்வாதிகளை பிடிக்கலை. ஆரம்பத்தில் உண்மையிலேயே தெரியாதனமா எல்லாம் ஓட்டு போட்டுட்டு போயிட்டோம். இனி அது செல்லுபடியாகாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தொகை மக்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்து அண்ணா வெற்றி பெறணும், அவ்வளோதான் நான் சிந்திக்கிறது. சரியா? அதோட உண்மையிலே அவரை இழந்துடாதேங்கோ. திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிறது இப்போ இன்றைக்கு உங்களுக்கு அது விளங்கல் என்றாலும் எண்டோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு அது யோசிப்பியால், அந்தால நாங்கள் விட்டோம், இவன் ஒருத்தன் இருந்து கத்துன்னு கத்தினான், எவ்வளோ விஷயத்தை சொன்னான், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கை நழுவ விட்டுட்டோமே அப்படி என்று சொல்லி இருந்து கவலைப்படக்கூடாது. எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. கையில் தொழில் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணி அவான்ஸ் எடுத்து ஒரு கொஞ்சம் தூரம் 500, 600, 400, 300 வேண்டுவேன். எனக்கு இந்த வீடியோ போடணுமென்ற அளவுக்கு கூட அந்த இதுகள் இல்லை. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவற்றை நல்ல விஷயங்களை சொல்கிறேன். பிடிச்சிருக்கிற மனுஷருக்கு என்னவும் செய்யலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ நன்மை இருக்கோ அவ்வளோதை செய்து கொள்ளலாம்னு நான் ஆசைப்பட்டு தான் அவரை பற்றி கதைக்கிறேன். மற்றது மிஸ் பண்ணாமல் அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும். அது பார்ப்போம். எலெக்ஷன் டேட்டுகள் இதுகளெல்லாம் அறிவித்து விரட்டும், நாங்கள் அதுக்குரிய ஒரு நடைமுறைகளை செய்வோம். மற்றது இங்கே லஞ்சம் ஒழிப்பு ஊழல் அணியெல்லாம் வந்ததில் கணவர் என்ன நினைக்கிறீங்களோ ஏரியா அர்ஜுனா அண்ணாண்ட ப்ரெஷர் அங்கே இருந்திருக்குமென்று நான் நம்புகிறேன். எப்படி என்று சொன்னால், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அர்ஜுனா அண்ணா இது சம்பந்தமான ஜனாதிபதியோட கதைச்சிருக்கலாம் என்று ஒரு கருத்து, கதைச்சிருப்பேர். அதை கூட என்னால் உணர முடியுது, நான் அதை சொல்கிறேன். அது நடந்திருக்கலாம். அண்ணாண்டி ஒரு திட்டமிடல், அண்ணாண்டி ஒரு கேள்விகளில் கூட முல்லத்தீவு பக்கம் இருக்கா, நாங்கள் இப்படி செய்து பார்க்கணுமென்று சொல்லி ஜனாதிபதி செய்திருக்கலாம். ஆனால் பெரிய முதலைகளை விட்டுட்டு சின்ன குஞ்சு மீன்களை பிடிக்கக்கூடாது, பெரிய முதலைகளுக்கு விலை வீசணும் இந்த அரசாங்கம். அதான் உண்மையான ஒரு கருத்து. சரியா? நிறைய லஞ்சம் இருக்குது, இங்கே ஊழல் இருக்குது, அது தெரியாது. வீசினால் பெரிய ஒரு திமிங்கலம் மாற்ற மாதிரி வீசணும் ஜனாதிபதி. சரியா? ஓகே உறவுகளே, என் வீடியோ பார்க்குற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து எனக்கு ஒரு ஆதரவை தாங்கோ. நன்றி.